உண்மையாவே எடப்பாடியால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியுமா? அவர் தவழ்ந்து வந்தது குழந்தை பருவமாக இருந்தார் அரசியல். இன்றைக்கு அவர் வளர்ந்து விட்டார். நான் வளர்ந்து விட்டேன் மம்மிங்கிற மாதிரி வந்துட்டா இருப்பார். இந்த கட்சியில துரோகிகள் அதிகமாயிட்டாங்க, துரோகிகளுக்கு இடம் தரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கட்சிக்கு துரோகம் செய்யாதவர்களே இல்லை. பன்னீர் தொடர்பாகவும் சசி தொடர்பாகவும் அதிமுக பின்னால் தள்ளிட்டார்ல. அதிமுகவை பின்னாடி தள்ளினா முன்னாடி தள்ளினாங்க, ஜெயிக்கல இல்லைங்க. கூட்டணி யார் வரும்? அதிமுகவுக்கு யார் கூட்டணி வரும்? அதிமுகவினுடைய கூட்டணிக்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வரும், நாம் தமிழர் கட்சி வரும். அன்புமணி ராமதாஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நினைக்கிறார் இல்லையா? இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டுல நீங்க அதிகாரத்துல தான் மு க ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு. கனவு நிலை முதலமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த முதலமைச்சர் கணக்குல நீங்க அன்புமணியை சேர்க்கலாம், இளைய தளபதி விஜயை சேர்க்கலாம், நீங்க சீமான் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். பிரிந்தவர்கள் ஒன்னா கூடணும்ல. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு சாத்தியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தலைவராக சசிகலா ஏற்றுக்கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு தலைவர் அப்படின்னு ஓபிஎஸ் ஒப்புக்கொள்வாரா? வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி கூறும் வலுவான கூட்டணி சாத்தியமா? இது உண்மையா கற்பனையா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும், முக்கியமாக சர்ச்சை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இறுதியில் பல தீர்மானங்கள். அதில் பேசின எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் கூட்டணி பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஒரு வலுவான கூட்டணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னதாக செய்தி அப்படியா இருக்கு. உண்மையாவே எடப்பாடியால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியுமா? நிச்சயமாக அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏதோ அதிருப்தி இருப்பதை போலவும், அவர்கள் ஏதோ ஒரு உட்கட்சியினுடைய ஒரு போருக்கு தயாராக இருப்பதை போலவும் ஊடகங்களிலே பொய்யான செய்திகளை பல பேர் திட்டமிட்டு பரப்பினார்கள். பாஜக ஆதரவு சங்கி மனநிலை கொண்டவர்களும் இன்னும் அதிமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டிலே இன்றைக்கு இருந்து கொண்டு, ஏற்கனவே அதிமுகவிலே இருந்து கொண்டு இன்றைக்கு எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கிறவர்களும் அப்படி ஒன்று நடக்காதா என்று ஆசைப்பட்டதையே ஒரு செய்தியாக மாற்றி உலாவிட்டார்கள். அப்படி உழவ விட்ட செய்திகளிலே இருந்து ஏதாவது உண்மை இருக்காதா என்று பல பேர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் செயற்குழுவிலே பேசப்பட்ட விஷயங்கள் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பை தான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் தருவதற்கான ஒரு செயற்குழுவாக அது மாறி இருக்கிறது. கூடுதல் அதிகாரம்னா கூடுதல் அதிகாரம்ங்கிறது அதிமுக பாஷையில எப்படி சொல்றதுன்னா, நீயே எல்லா முடிவையும் எடுத்துக்க அப்படிங்கிறதான் கூடுதல் அதிகாரம். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு அதாவது என்னன்னா, கலந்துரையாடி ஒரு ஜனநாயக பூர்வமாக எடுக்கிற முடிவை தாண்டி அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு கட்டத்துக்கு வருவதைத்தான் அவர்கள் கூடுதல் அதிகாரம் என்று சொல்லிக் கொள்கிறார். அதைத்தான் கடந்த காலங்களிலே ஜெயலலிதாவிற்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டது, கூடுதல் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படிலாம் கடந்த காலத்துல சொன்னாங்க. எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆரா? எடப்பாடி எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. ஆனால் படிநிலையிலே இருந்து, கிளை செயலாளரிலே இருந்து அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இடத்திற்கு சேர்ந்திருக்கிறார். இந்த நீண்ட பயணம் எம்ஜிஆருக்கும் இல்லை, ஜெயலலிதாவுக்கும் இல்லை. நீங்கள் கிளைக்கழக செயலாளரிலே இருந்து ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ நான் இன்னும் சொல்றேன், கலைஞர் அவர்களுக்கு அடித்தட்டு வாழ்க்கையிலே இருந்து கிளம்பி வந்ததுனால அவருக்கு அரசியலினுடைய பல தட்பவெட்பங்களை அவரால் எதிர்கொள்ள முடிந்தது. அதனால அவருக்கு ஒரு பெரிய அனுபவம் வாய்த்திருக்கிறது. அந்த அனுபவத்திலே இருந்து அவர் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தனை அதிகாரம் அப்படின்னு சொல்றது உண்மையிலே அவர் மீது இருக்க நம்பிக்கையா, இல்ல அந்த செயற்குழு கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக? அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பின்பு ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சராக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏறத்தாழ ஒரு 4.5 ஆண்டு காலம், 4 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வாய்ப்பை காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழங்கியது. அதிமுகவிலே பல்வேறு அணிகள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் சசிகலா அவர்களால டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய குளத்துக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறார். அவருக்கு விசுவாசமாக வேலை பார்த்ததுனால, அவர் சர்டிபிகேட் பண்ணதுனால, அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஓபிஎஸ் அவர்கள் முதன்மை பொறுப்புக்குள்ள வர்றாரு. ஜெயலலிதா சிறைக்கு போகிற காலம், கட்சிக்கு ஒரு மோசமான காலகட்டம் வருகிற போதெல்லாம் ஓபிஎஸ் அவர்களை முதன்மைப்படுத்துவது இதுவும் யார் செய்தா? சசிகலா தான் செய்தார்கள். சரி, ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருந்த காலகட்டம், முதலமைச்சராகவே ஆனார், எல்லாமே தேர்ந்தெடுத்து முதலமைச்சராகவே அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட காலகட்டத்திலேயுமே அவர் பாஜக பக்கம் சாய்கிறாரோ என்கிற சந்தேகம் சசிகலாவுக்கு வந்தபோது தானே தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்கிற முடிவு எடுத்த போது அன்றைக்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையிலே தர்ம யுத்தம் எல்லாம் நடந்த போது
அன்றைக்கு இன்னொரு தான் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது ஒரு புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் சசிகலாவுக்கு தான் வழங்கப்பட்டது. அப்ப சசிகலா அணி தான் எல்லாவற்றையும், சசிகலா தான் எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறாங்க. இப்ப வேறு யாருமே தீர்மானிக்கல. ஓபிஎஸ்சி உருவாக்கியது, இபிஎஸ்சி உருவாக்கியது, டிடிவி தினகரனை உருவாக்கியது எல்லாமே சசிகலா தான். ஆனா என்ன அவங்க செய்ய தவறிட்டாங்கன்னா, தன்னை உருவாக்க அவங்க தவறிட்டாங்க. ஒரு நிழல் அதிகாரத்தை மட்டுமே அவர்கள் வைத்துக்கொண்டு, ஒரு நிழல் அரசாங்கத்தை மட்டுமே அவர்கள் நடத்தி கொண்டு நெடுங்காலமாக இருந்த காரணத்தினால அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, அவர்களை முதன்மைப்படுத்திக் கொள்வது, ஒரு கட்சியின் தலைமையாக தன்னை உருவெடுப்பது என்கிற இடத்துல அவங்க இல்லாம போனதுனால அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை அவர்களால் உருவாக்க முடியல. எடப்பாடி உருவாக்குனது சசிகலா தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதாவது எடப்பாடி அவர்கள் எந்த நிலையில இருந்தாருன்னா, அரசியல்ல ஒரு தவழ்ந்து வருகிற குழந்தை நிலையில தான் இருந்தாரு. சசிகலாவை பார்த்து சின்னம்மா என்றவர்கள் அழைக்கிறார்கள் இல்லையா, அவர் தவழ்ந்து வந்தது குழந்தை பருவமாக இருந்தார் அரசியல்ல. இன்றைக்கு அவர் வளர்ந்து விட்டார். நான் வளர்ந்து விட்டேன் மம்மிங்கிற மாதிரி வந்துட்டார். இப்ப அப்படி ஒரு கட்டத்திற்கு வந்த பின்னாடி சசிகலா வேண்டாம் என்கிற முடிவை எல்லாருமே எடுத்திருக்கிறாங்க ஏறத்தாழ. இப்ப இந்த கட்சியில துரோகிகள்னு சொல்றாங்கல்ல, இந்த கட்சியில துரோகிகள் அதிகமாயிட்டாங்க, துரோகிகளுக்கு இடம் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்சிக்கு துரோகம் செய்யாதவர்களே இல்லை. ஒரு பெரிய வரலாற்றோட வினோதம் என்னன்னா, எல்லாருமே துரோகிகள் தான், அதுல யாருமே தியாகிகள் கிடையாது. இப்ப நான் ஒருவேளை கேட்கிறேன், தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு சில அவங்களுக்கு வேண்டப்பட்ட தொலைக்காட்சிகள் அப்படி அறிவித்து கொடுக்குறார்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவர் இவ்வளவு காலம் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் கட்சிக்கு அவர் செலவழித்தார்னா அவர் தியாக தலைவியா உண்மையிலேயே மாறலாம். தந்தை பெரியார் தான் நம்புகிற பகுத்தறிவு கருத்துக்கு, சமூக நீதி கருத்துக்கு முழுக்க தன்னுடைய சொத்தையே அவர் எழுதி கொடுத்துட்டாரு பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு. அதனாலதான் அந்த ட்ரஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை திட்டங்களை பூரா அவர் மறைந்த பின்பு 50 ஆண்டு காலம் கழித்த பின்பு கூட இன்னும் அந்த இயக்கங்கள் பட்டு போகாமல் இயங்கி கொண்டே இருக்கிறது. அதே போல சசிகலா அவர்கள் என்ன செய்யணும்னா, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கிறது, அதை பாதுகாப்பதற்காகத்தான் பாஜகவிற்கு அவர் பயப்படுகிறார், ஒன்றிய அரசுக்கு பயப்படுகிறார். இந்த கட்சியை உடைத்தது பாஜக தான் என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியமே இல்லை, அவரால் முடியல. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் அவர் கட்சிக்கு செலவழித்தால் உண்மையிலேயே ஒரு தியாக தலைவியாக மாறலாம். அவருக்கு தியாக தலைவியாக மாறுவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. பணம் தான் பிரச்சனை. ஆமா, வேற என்ன? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பணத்தை சம்பாதித்து நிறைய எஸ்டேட்டுகளை எல்லாம் ஏலக்காய் எஸ்டேட்ல இருந்து எல்லா எஸ்டேட்டுகளையும் வாங்கி கேரளாவில் பூரா சொத்தை வாங்கிட்டு, அசையா சொத்துக்களை அதிகமாக வாங்கிட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டாரு. சசிகலா அவர்கள் சொத்தை பாதுகாப்பதற்காக பாஜக மீது ஒரு சிறு துரும்பை கூட குற்றச்சாட்டாக சொல்லாமலே கடந்து போறாங்க. ஆனால் பாஜக தான் இந்த அவல நிலைக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி, எடப்பாடி சொத்தே இல்லையோ மத்திய அரசு எடப்பாடி அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் தலைமைக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை எல்லாம் கட்சிக்காரர்கள் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன காரணத்தினாலதான் 8வது வள்ளல் எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி தான் அந்த கட்சிக்காரன் சொல்றான், நான் சொல்லல. அவர்களின் கருத்தை நான் பதிவு செய்ய இந்த இடத்துல. சரி, ஆனா யாரும் வேண்டாம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர் தொடர்பாகவும், சசி தொடர்பாகவும், டிடிவி தொடர்பாகவும் யாராவது குரல் எடுப்பாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது ஒண்ணுமே இல்லாம அமுங்கி போச்சு. என்ன காரணம்? நான் என்ன கேட்கிறேன், டிடிவி தினகரன் ஒரு பெரிய பேரெழுச்சி போல தொடங்கினாரு, கூட்டத்தை கூட்டினாரு, மாநாடுகள் நடத்தினாரு, இடைத்தேர்தல்களில் வெற்றியெல்லாம் பெற்றாரு. ஏன் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை? நாடாளுமன்ற தொகுதியில போய் நிக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் நிக்கிறாரு. ஏன் அவரால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற முடியாது? வெற்றி பெற்றிருந்தா சொல்லலாம்ல, நான் தான் வலிமை மிக்கவன் இந்த கூட்டணிலாம் சொல்லலாம். அப்ப அதிமுக பின்னாடி தள்ளிட்டார்ல. அதிமுக பின்னாடி தள்ளினா முன்னாடி தள்ளினாங்க, ஜெயிக்கல இல்லைங்க. தள்ளுறதுல என்ன, நான் என்ன செய்றேன், ஃபெயில் ஆனவன் 30 மார்க் வாங்கினானா 34 மார்க் வாங்கினானா 35 வாங்கல, நீ பாஸ் ஆகல, அதான மெயின். நீ 35 வாங்கினா இல்ல அவர் 30 தான் வாங்கினாரு. இதுல சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது மூலமா ஏதாவது நாடாளுமன்றத்துக்கு போக முடியுமா? ஏதாவது அவர்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஓட்டு நிறைய வாங்கிட்டார்ல, 3 லட்சம். அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? அதுக்கு மட்டும் சொல்லுங்க. நவாஸ் கனி நாடாளுமன்றத்துக்கு போறாரு, அதிக வாக்கு வங்கியை நான் பெற்று விட்டேங்கிறதுக்காக நாடாளுமன்றத்துக்கு போக முடியுமா? பாஜக அலுவலகத்துக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே, ஒன்னும் உனக்கு வலிமை கிடையாது, ஒன்னும் ஜங்கதி கிடையாதுன்னு சொல்லி கைவிடுறாங்களே. அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு என்ன செய்யும்? தோற்று போனவர்களுடைய புலம்பலை வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு சரி செய்து விட முடியுமா? அதை பர்சன்டேஜை காமிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அதெல்லாமே இல்லையே. அதெல்லாம் இருந்தா அதிமுக பலம் தானே. அது வாக்கு வங்கி என்பது நிரந்தரமானது அல்ல. தேமுதிகவிற்கு 10.3% கடந்த காலங்களில் வாக்கு வங்கி இருந்தது. அப்புறம் அது 1.5% கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாறிவிட்டது. கட்சி தலைவர் தேர்தலுக்கு எடுத்த 2.5 வந்திருக்குங்கிற எதிர்பார்க்கப்படுது. அதே 2 வருதா 1 வருதாங்கிறது இல்ல, உங்களால் வெற்றி பெற முடியவில்லை, ஒரு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு உங்களால் நகர்த்த முடியவில்லை என்கிற நிலை இருக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போட்டாரு. மத்திய அரசை கண்டிக்கிறாரு, மாநிலத்திற்கு உரிய நிதி தராமல் இருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்றாரு. அப்ப
பாஜக கூட்டணியின் பக்கம் அதிமுக போக போவது இல்லை என்பதை கொள்கை அடிப்படையிலேயே எதிர்ப்பதற்கு இந்த செயற்குழு வந்து பயன்பட்டு இருக்கு. அண்ணாமலை இருக்கும் வரை வாய்ப்பில்லை. அண்ணாமலை இருக்கிறாரு இல்ல, பாஜகவால வந்து ஒரு மாநில தேர்தலில், ஒரு சட்டசபை தேர்தலில் ஏதாவது பலன் உண்டா? அதிமுகவுக்கு பலன் உண்டா? அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டால் மட்டும் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில வாய்ப்பு. இப்பொழுது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா அது அதிமுகவின் தயவுனால் பெற்றது. அதிமுகவுக்கு பாஜகவுடைய 5, 6, 7, 8% கூட பயன்படல. அதாவது மாநில தேர்தலுக்கு எப்பொழுதுமே அது பயன்படாது. நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து தேசிய கட்சிகளுக்கு என்று இப்ப ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஒரு முதன்மையான கட்சியாக இல்ல, திமுகவினுடைய கூட்டணியில அவர்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றம் என்று வருகிற போது காங்கிரஸ் கூட்டணியை வந்து முதன்மைப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி என்றோ ராகுல் காந்தியை முதன்மைப்படுத்தியோ தான் மாநில கட்சிகள் பிரச்சாரம் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் வருகிற சதவீதத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு சட்டசபை தேர்தலுக்கு அதனால பயன்படாது. இதற்கு வேறு கணக்கு, அதற்கு வேறு கணக்கு. சரி, கூட்டணி யார் வரும்? அதிமுகவுக்கு யார் கூட்டணி? அதிமுகவினுடைய கூட்டணிக்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வரும், நாம் தமிழர் கட்சி வரும், இன்னும் சில அமைப்புகள், ஏற்கனவே தேமுதிக அவர்கள் பக்கம் தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் வருவார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாஜக தனித்து விடப்படும். பாமக வரணும். பாமகவுக்கு அதிமுக விட பாஜக நல்லா வசதியா இருக்குல்ல, எதுக்காக அதிமுக? நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து அவர்கள் பாஜகவை ஆதரித்தது என்பது அவர்கள் ஒரு தேசிய அரசியலை வந்து ஆதரிப்பதாக ஒரு அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் முழுக்க திமுக எதிர்ப்பிலே வந்து முன்னணி வைக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்தை வந்து கையில் எடுக்கிற போதெல்லாம் அதிமுக என்கிற கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அதிகார அறுவடைக்குள்ளே போக முடியும். இல்லை என்றால் என்னன்னா, திண்ணையில உட்கார்ந்து தனியா புலம்புறது மாதிரி அரசியல் முடிந்து விடும். ஏற்கனவே திண்ணை பிரச்சாரத்துல தான் அந்த கட்சி தொடங்குச்சு. திண்ணையில நின்று புலம்புவதிலே அந்த கட்சியினுடைய அரசியல் அதிகாரமற்ற ஒரு சூழல்ல அது நின்று போய்விடும், இல்லாமல் போய்விடும். என்ன அன்புமணி ராமதாஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நினைக்கிறார் இல்லையா? தானும் ஒரு முதலமைச்சராக முடியும் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்கு அதிமுக வரணும்? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டார்கள். அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாகத்தான் நடைமுறையிலே முடிந்தது. இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து அதிகாரத்துல தான் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு. கனவு நிலை முதலமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த முதலமைச்சர் கணக்குல வந்து நீங்க அன்புமணியை சேர்க்கலாம், இளைய தளபதி விஜயை சேர்க்கலாம், நீங்க சீமான் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். அண்ணாமலை கூட முதலமைச்சர் வேட்பாளர் தான் அந்த கட்சிக்கு. அதனால எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, டுட்டோரியல் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். அது மூலமாக நீங்கள் முதல்வர் ஆனால் தான் உண்டே தவிர உண்மையிலே சட்டமன்றத்தில் நீங்க முதல்வர் ஆகுவதற்கு மக்கள் உங்களை அனுமதிக்கல. அப்போ எடப்பாடி நினைக்கிற மாதிரி கூட்டணி அமையும். எடப்பாடிக்கு கூட்டணி சாத்தியம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, கட்சி கட்டமைப்பு எல்லா ஊர்களும் இப்போ பாமக வட மாவட்டங்களிலே இருக்கிறது என்றால் தென் மாவட்டங்களிலே அது தேய்பிரையாக இருக்கிறது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி போன்றதெல்லாம் சில மாநகரங்களில் இருக்கிறது, கிராமப்புறங்களில் கிளைகளே இல்லை. பாஜக வந்து வெறுமனே வந்து சின்ன சின்ன ஊர்களில் இருக்கே தவிர பெரும்பகுதியான ஊர்களிலே அவர்களுக்கு கட்சிக்கு வந்து நிர்வாகிகள் இல்லை. எனவே பூத் ஏஜென்ட் போட முடியாத கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி அதிமுக பின்னால் நின்றால் தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பாவது கிடைக்கும். என்ன லாபம் உங்களுக்கு அதிமுக போறது? என்ன லாபம்? அதிமுக போவதன் மூலமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு அது பலன் அளிக்கும். முக்கியமா கடந்த மக்களவை தேர்தலில் பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போச்சு, வன்னிய சமூக வாக்குலாம் அதிமுகவுக்கு போச்சு. அப்படின்னா அதுல என்ன லாபம் இருக்கு? அதிமுக என்ன லாபம், பாமக என்ன லாபம் கூட்டணி அமையறதுல? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடர்ந்து அரசியல் அதிகாரமற்ற ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தலித் அல்லாதவர்களுடைய சமூக கூட்டணி என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். ஆனால் நடைமுறையிலே அவர்களுக்கு தான் அந்த தனிமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அது மாறிவிட்டது. எனவே அவர்கள் வந்து அரசியல் அதிகாரத்திற்கு வெகு தூரத்திலே விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒரு 5% வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, மறுக்க முடியாது இல்ல? சதவீதம் இருக்கிறது. அது யாரோடு சேர்ந்தால் அது வெற்றி பெறும் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால அந்த கணக்கிலே வருகிற போது அதிமுக மாதிரி எல்லா ஊர்களிலும் கிளைகள் இருக்கக்கூடிய, கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய, கட்டமைப்பு இருக்கக்கூடிய, வலிமை இருக்கக்கூடிய ஒருவரோடு சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான குறைந்தபட்ச வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியுமே தவிர, இதே நிலைமையிலே தனித்தனியாக நின்று கொண்டு நான் தான் முதலமைச்சர்னு அண்ணாமலை ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம் சொன்னால் திமுகவினுடைய ஆட்சியை நீங்கள் எந்த காலத்திலும் அப்புறப்படுத்துறதல்ல. 200 சீட்டு வரும்னு அவங்க சொல்றாங்க. இந்த நிலை நீடித்தால் அப்புறம் அவங்களுக்கு வந்து 40க்கு 40 வந்ததை போல 234 தொகுதியும் வந்துவிடும். சரி, 234 அப்படி 200 சீட்டு திமுக நினைக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் இல்லாத நிலையை உருவாக்குறது தானே?
இல்ல அந்த அளவிற்கு அவர்கள் வந்து செயல் திட்டங்களை வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களாக திமுக இருக்கிறது. அது பல மக்கள் நல திட்டங்களை பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களிலே வந்து பெண்களினுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு அதிகமாக இருந்தது. இன்றைக்கு மகளிர் உதவி உரிமை தொகையின் வழியாக, பேருந்து பயணங்களின் வழியாக, பல திட்டங்களின் வழியாக அது முழுக்க முழுக்க பெண்களினுடைய வாக்கு வங்கி திமுக பக்கம் வந்து மாறிவிட்டது. இப்படி பல திட்டங்களின் வழியாக, காலை உணவு திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கலாம், பல திட்டங்களின் வழியாக அவர்கள் மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியினுடைய அரசியல் வலிமை இழந்தால் திமுக வந்து 200 தொகுதிகளை வெல்வது என்பது எளிதாகிவிடும். முக்கியமாக மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 பாண்டிச்சேரியை சேர்த்து அதில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 இடங்கள், சட்டப்பேரவை இடங்களுக்கு அதிகமான இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கு. அதை வச்சுதான் திரு ஸ்டாலின் சொல்றாரு 200 இடங்கள் அப்படின்னு. அப்படின்னா அதிமுகவோ நீங்க சொன்ன மாதிரி யார் எப்படி கூட்டணி அமைத்தாலும் அல்லது பிரிந்து நின்றாலும் திமுக அணி மகத்தான வெற்றி பெறுவது உறுதி. அதை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. திமுக வெற்றி பெறுவது உறுதி. நான் சொல்றேன், 2வது இடத்திற்கு உங்களுக்குள்ளே தனித்தனியாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சட்டசபையில் பிரதிநிதித்துவம் வேணும் என்கிற அடிப்படையை எதிர்க்கட்சிகள் இல்லாமல் போனால் ஜனநாயகம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே 2வது இடத்திலாவது நீங்கள் இருங்கள் என்கிற ஒரு அடிப்படையில தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அதிமுக சொல்ற அறிவுரைன்னு செகண்ட் பிளேஸ்க்கு முதலிடத்துக்கு வருவதற்கான எந்த முகாந்திரமும் அவர்களிடத்தில் இல்லையே. செயல் திட்டங்கள் இல்லை, வியூகங்கள் இல்லை. இந்த அரசுக்கு எதிராக கண்டன அறிக்கையில் வெளியிட்டால் பத்தாது, களத்திலே நின்று போராடினால்தான் மக்கள் நம்புவார்கள். எந்த கள போராட்டமும் இல்லாமல் நான் வந்து எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிட்டாரு, நான் தொலைக்காட்சியில் அறிக்கை வெளியிட்டேன்னு சொல்லி சொகுசு பயணங்களாக நீங்கள் இந்த அரசியலை நடத்தினீங்கன்னா யாருமே வெல்ல முடியாது. நீங்க வெறுமனே சோசியல் மீடியால ட்ரெண்டிங் பண்றதை வந்து பாஜக செய்யும், ஆனா களத்துல ஓட்டு இருக்காது. எப்பவுமே என்ன செய்வான், அதிரி புதிரியாக பேசுவதில் வந்து அண்ணாமலையும் சீமானுக்கும் ஒரு கடுமையான போட்டி நடக்கும். ஆனால் அதன் மூலமாக வாக்கு அறுவடை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆக வேண்டாம். எடப்பாடி முதலமைச்சர் ஆக மாட்டார் என்பது அவருக்கே தெரியும். அவர் ஆகக்கூடாது என்பது அல்ல, ஏற்கனவே அவர் இருந்திருக்கிறார். அந்த இடத்தை மீண்டும் தக்க வைப்பதற்கோ மீண்டும் பெறுவதற்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செயல்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய செயல்பாடு மிதமாக இருக்கிறது. அடுத்த முதல்வர் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறதா கட்சி நிர்வாகிகள் பல பேர் வெளியே சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸுக்கே அப்படி சொல்லிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி சொல்வதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனா வரமாட்டேங்கிறீங்க. இன்னும் அரசியல் கட்சிக்குள்ள இன்னும் என்ட்ரி ஆகாத பல பேர், நடிகர் விஜய் போன்றவர்கள்லாம் தன்னை முதலமைச்சராக கருதி கொடுக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்கனவே அடைந்தவர். அதனால அவர் கனவு காண்பதுல அவர் விட்ட இடத்தை தான் திரும்ப பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரே தவிர புதுசா முதலமைச்சர் ஆக போறதில்லை அவரு. ஆனால் விட்ட இடத்தை பிடிப்பதற்கான முயற்சியில அவர் கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. எடப்பாடி முதல்வர் அப்படின்னு சொல்றது கனவா? எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆவது என்பது எப்பொழுது சாத்தியம் என்றால், ஒன்று எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடுவதன் வழியாக ஓரளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்களே எதிர்க்கட்சி கூட்டி வச்சீங்களே, முக்கியமாக அப்படி இல்லை. அதிமுக பாமக சீமான் எல்லாம் சேர்த்து எல்லாம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல வந்தாலும் இவர்கள் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள். திமுக என்பது திமுக பக்கம் ஒரு பெரிய ஒரு தவறு நடந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை திமுக சந்தித்தால்தான் எடப்பாடி மேலே வர முடியுமே தவிர, இதே நிலைமை நீடித்தால், திமுகவினுடைய இன்றைய ஆட்சியினுடைய நிலைமை நீடித்தால் நிச்சயமாக அதிமுக வராது. அதிமுக வராது அப்படின்னா கட்சி இன்னும் பலவீனப்பட்டு போயிடும்ல. அப்படி நாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே 10 ஆண்டு காலம் திமுக கூட தான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு வந்து அது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். தேமுதிக கூட்டணி திசை மாறி போன போது இனிமேல் வெற்றி வாய்ப்பு இல்லை என்கிற நிலைமை கூட இருந்தது. கலைஞர் வாழுகிற காலத்திலே அவர் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. அதனால 10 ஆண்டு காலம் அவர் ஒரு பாலைவன அரசியலை பண்ணிவிட்டு 10 முதலமைச்சராக இருக்காங்க 3 ஆண்டு காலத்துல. அப்போ சாத்தியங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கும். காலம் வந்து தன்னுடைய கதவுகளை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் திறக்கலாம். ஆனா எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாமக, தேமுதிக, சீமான் எல்லாம் சேர்ந்தாலும் கூட அதிமுகவை பலப்படுத்த முடியாது, ஆட்சி கட்டிலில் அமர்த்த முடியாது. அதனால்தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 200 சீட்டு பெறுவோம் என்று அவர் நம்பிக்கையோடு சொல்கிறார். அது யார் மேல இருக்கிற நம்பிக்கைன்னா திமுக காரர்கள் மீதான நம்பிக்கை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சீமான் அன்புமணி மீது இருக்கிற நம்பிக்கை தான் சொல்றாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில எடப்பாடிக்கு ஆதரவா பேசிட்டு 20 சீட்டு கூட வாங்க மாட்டாருன்னு சொல்றீங்களே. அதற்கான உழைப்பு, அதற்கான போராட்டம், அதற்கான அரசியல் செயல் திட்டங்கள்னு ஒண்ணு வேணும்ல. அதெல்லாம் இல்லையா? மேம்போக்காக இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல, மேம்போக்காக இருக்கிறது. அது கள செயல்பாடாக மாறுகிற பட்சத்துலதான் அது அரசியல் அறுவடையாக மாறும். எடப்பாடிக்கு ஆதரவு நீங்க சொல்றதெல்லாம் வெறும் 20 சீட்டுக்கு தானே? இல்ல 20 என்று நம்ம வரையறுக்க முடியாது. இப்பயே அவர்கள் 60 கடந்த சட்டமன்ற உறுப்பினர்களை 200 சீட் ஜெயிச்சிருவாங்க. சீட்டு ஜெயிப்பதற்கான அவர்கள் அதை தாண்டி இன்றைக்கு 60 பெற்றிருக்கிறார்கள்னா 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற 70 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அந்த எண்ணிக்கையை திரும்ப பெறுவதற்கே அவர்களுக்கு சவால் இருக்கிறது என்பதுதான் நம்ம யதார்த்தம். அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்னா கூடணும்ல. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு சாத்தியம் இல்லை.
ஆனா கூடினா வாய்ப்பு அதிகம் இல்ல, கூடினாலும் சாத்தியம் இல்லை. அது ஒரு 2% வந்தா வாய்ப்பு இல்லையா? அதாவது அவ்வளவு பெரிய தலைவர்கள் யார், அதாவது எல்லாரும் புல்லர்களாக இருக்கிற யாராவது ஒரு உயரமாக இருந்தால் தான் அது வந்து ஓபிஎஸ் ஒரு 1.5%, டிடிவி ஒரு 1.5%, சசிகலாட்ட ஒரு 2%, எல்லாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கும் என்றால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலாவது அவர்கள் வெற்றி பெற்று விடுவார். இல்ல 1% ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த பகுதியில அவர்களுக்கு 3 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது 4% வாக்கு இருக்குங்கிறத ஏத்துக்கிறீங்க இல்லையா? நீங்களும் கிட்டத்தட்ட அதே பகுதியை சேர்ந்த அவர்களுக்கு வந்து நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவர்களுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கும் பட்சத்துல அதற்கான காம்ப்ரமைஸை யார் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரியே இந்த காம்ப்ரமைஸை யார் பண்ண, என்ன சொல்றேன், மணி கட்டவே முடியாது, மணி கட்டவே முடியாது. எடப்பாடி பழனிசாமியை வந்து தலைவராக சசிகலா ஏற்றுக்கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு தலைவர் அப்படின்னு ஓபிஎஸ் ஒப்புக்கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீ கல்லாப்பட்டி சிங்காரம்னு சொல்லி பேசினாப்புல டிடிவி தினகரன் கடந்த காலங்களில் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியும் அவரை பார்த்தா என்று சொல்லி, அப்ப தனக்கு கீழே இருந்தவர்கள் இவர்கள்லாம் தன்னை வந்து ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு வந்து சசிகலாவை பார்ப்பதற்கு காத்து கிடக்கிற போது நம்ம பார்த்து உள்ள அனுப்பிச்சு விட்டோம், டோக்கனை போட்டு விட்டோம்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதப்புல இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஒன்று கூடுவது என்பதுல அவர்களுக்கு எப்படி சாத்தியம் இருக்கு? நடைமுறையில் அப்படி ஒரு சாத்தியமே. ஆனா ஓபிஎஸ் சொல்றாரு நேரடியாக பதவியெல்லாம் வேணாம், கட்சி நல்லா இருந்தா போதும் அப்படி நேரடியாக சொல்றாரு. அப்படி இருந்து எடப்பாடி அப்படி உதட்டளவில் அவர் சொல்லுகிறாரு. உள்ளத்தின் அளவிலே வந்து அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்திருக்கும் என்றால் அவர் இவருக்கு எதிராக வழக்கு போடுவது, இவருக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் அவர் எப்பொழுதே கைவிட்டிருப்பாரு. நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர்னு சசிகலா ஒரு வழக்கு போடுறாங்க, இவர் பொதுச் செயலாளரானது செல்லாதுன்னு இவர் ஒரு வழக்கு போடுறாரு, நீ வேட்டியை கட்டக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தன் கொடியை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எதற்கு என்னுடைய அறிகுறி? நீங்கள் ஏற்கனவே வலிமை குறைந்து கிடக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடனாலே திமுக வெல்ல முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நான் தனித்தனியா இருந்து திமுகவை இன்னும் வலிமையாக மாற்றுவோம் அப்படிங்கிறத திமுக மாவட்ட செயலாளர்களாலேயே முடியாத காரியத்தை அதிமுக இருந்து பண்ணிட்டு இருக்காங்களே. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய ஒன்னா சேர்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே. நினைச்சா முடியும் தானே? நினைச்சா முடியும் தான். பொதுச் செயலாளர் நாற்காலியை தூக்கிட்டு போயிருவாங்களே, எப்படி அவருக்கு குடைச்சல் கொடுப்பாங்க? குடைச்சல் மட்டுமல்ல, அவங்க கட்சிக்கு வந்து அவங்க உள்ள வந்து என்னென்ன குடைச்சல் கொடுப்பாங்களா? கட்டுச்சொத்துக்களை எதுக்கு பெருச்சாலியை கட்டணும்னு நினைக்கிற ஒரு மொத்தமா கட்சி காணாம போயிருமே. கட்சி காணாமல்லாம் போகாது. கட்சி வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல மேடையேறுமே தவிர இல்லாமல் போய்விடாது. அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்பது வந்து ஒரு தவறான கருத்து. அப்படி ஒன்று எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு அதிரடியான அரசியலை அவர்கள் இப்பொழுது செய்யவில்லை. அப்படி செய்யாமல் இருக்கிறதுனால இந்த அரசியலுக்கு சிக்கி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது இப்பொழுது இருக்கிறது. அதை வந்து மேம்படுத்துகிற, அதை கட்டி காப்பாற்றுவதற்கு தான் செயற்குழுவில் ஊர்தோறும் வந்து பயணம் பண்ணணும், மாவட்டம் தோறும் பயணம் பண்ணணும், எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கணும் என்று கட்சியை வந்து கட்டமைப்பை காப்பாற்றுவதற்கான செயல் திட்டங்களை அந்த செயற்குழுவின் வழியாக அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அப்படி செயல்படுத்துகிற பட்சத்தில் கட்சி வழிபடும். ஆனால் அடிப்பட்டத்தில் பார்க்கும்போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒற்றுமை வேண்டும், பிரிந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்றதாகவும், ஆனால் அந்த கூட்டத்துக்கு போய் நிற்கும் போது உட்காரும் போது அந்த கருத்தை மாற்றி எடப்பாடி என்ன சொல்லணும் கேட்டுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் செய்திகள் வருது. அப்படி நீங்கள் சொல்வது உண்மை இருக்கும் பட்சத்தில் அவருக்கான அந்த ஆளுமை பண்பாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற அர்த்தத்தில் தான் அது மாறும். எடப்பாடி கருத்தை வந்து நேரடியாக போகிற போது மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் எடப்பாடியை ஒரு ஆளுமையாக அந்த கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் அதற்கு. எத்தனை நாளைக்கு அதை ஏற்றுப்பாங்க? அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால வந்து அவர் எத்தனை நாள் என்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த கட்சி வந்து இரட்டை இலை சின்னத்தில இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், ஏன் மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன்ல இருந்து அன்வர் ராஜால இருந்து KP முனுசாமி எல்லாருமே அவர் கூட தானே இருக்கிறாங்க. அவர் கூட வந்து இல்லாதவர்கள்னு யாரு? தன்னை தலைவராக கருதி கொண்டவர்கள் மட்டும்தான் வெளியில போயிருக்காங்களே தவிர மற்ற கட்சிக்காரர்கள் அத்தனை நிர்வாகிகளும் எடப்பாடி பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதில் ஒன்றும் நம்ம மாற்று கருத்து அவர்கள் இடத்துல இல்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து பின்பற்றக்கூடியவர்கள், இந்த கட்சியினுடைய பொறுப்புல வைத்தவர்கள்லாம் எல்லாருமே வந்து எடப்பாடி பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனா ஒரு சமயத்துல மாறிட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடி மனம் மாறுவாரா? எடப்பாடிக்கு மனம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கட்சி தொண்டர்களை நோக்கி பயணித்தால் போதும், தலைவர்களை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை அனுமதித்தால் இவருக்கு வந்து மேலும் அது பிரச்சனைக்கு வந்து உரியதாக அது இருக்கும். ஏற்கனவே இருந்ததுன்னா அதனால மறுபடியும் அவர்களை அழைத்து வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவையும் நெருங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு துணி தெரியுது இல்ல? அதாவது நான் ஏன்டா நான் வந்து நடுராத்திரில வந்து சுடுகாட்டுக்கு போறேங்கிற மாதிரி வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவோடு போய் மறுபடியும் போய் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதற்கான அவசியமே இல்லை. திமுக வந்து பாஜகவை எதிர்த்ததனால்தான் இவ்வளவு பெரிய வலிமை பெற்றிருக்கிறது. மோடியினுடைய உயரத்திற்கு தன்னை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு அரசியல் செய்த காரணத்தினாலதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்திய அளவிலேயே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால ஒருபோதும் அவர்கள் வந்து மீண்டும் பாஜக பக்கம் செல்ல மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிட்ட ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.